என்னே மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி வந்து பேக்ரவுண்டு ஒண்ணுமே இருக்காது. சில நேரத்துக்கு வீட்டுல உள்ள டைல்ஸ்லாம் தெரியும், அப்படி இல்லைன்னா வீட்டுல வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே தெரியும். அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால இப்ப சும்மா வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்காக கார்ட்போர்ட்ல வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து பெரிய கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதா இருந்தா போதும், இதை விட கொஞ்சம் பெருசா வேணும் அப்படிலாம் இல்ல. என்னை பொறுத்த அளவுக்கு நான் எடுத்திருக்கவே பெரிய கார்ட்போர்ட் தான். அதனால நீங்க வந்து இதை விட சின்னதா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், பெருசா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்போர்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். எந்த பேப்பரும் யூஸ் பண்ணல, பட் கலர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்ட்போர்ட்ல உள்ள எல்லா பேப்பரையும் பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி வைக்கிறத பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து பெயிண்ட் கொஞ்சம் இருந்தனால கொஞ்சம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டிருக்கேன்.